ஓகே, பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாராக இருக்கிற சகோதரி யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம இந்த ஆன்லைன் கிளாஸில் மீண்டும் குடும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஓகே, நம்ம எப்போதும் செபித்து நம்ம இன்றைக்கான நம்ம துவங்குவோம். ஓகே, நம்ம செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கீபோர்டு கூட ஆண்டவரே நீர் கிருபையாக எல்லாரும் கூட்டி சேர்த்தீங்க. இதை முழுமையாக கற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. இன்றைக்கு கற்றுக்கொள்ள காரியங்களையும் புரிந்து கொள்ளும்படி ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஞானத்தையும் கிருபையும் நீங்கள் தரும்படி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, ஸோ இந்த லெசன்ஸ் எல்லா லெசன்ஸுமே நம்ம ஒன்று வெப்சைட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், jgeneration.org. ஸோ நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். இன்னைக்கு கிளாஸு கீபோர்டு இருந்தால் நல்லது. ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம், பட் இருந்தால் நல்லது. நம்ம கொஞ்சம் அந்த நோட்ஸ் கீபோர்டில் பார்ப்போம். ஓகே, ஸோ நீங்கள் வெப்சைட்டில் jgeneration.org அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா இது ஜூம் ஆக மாட்டேங்குதா? சரி, ஓகே, இருக்கட்டும். ஓகே, நான் லிங்க் உங்களுக்கு குரூப்பில் அனுப்புகிறேன். ஸோ jgeneration.org அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஹோம் பேஜ் வரும். இதில் செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா மியூசிக் கோர்சஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே கோர்சஸ் வரும். அதில் கீபோர்ட் கிளாஸ் மூலம் இருக்குது. இதில் லெசன்ஸ் என்ன அப்டேட் பண்ணலன்னா நான் அடுத்தடுத்த லெசன்ஸ் என்ன அப்டேட் பண்ணல, அதை அப்டேட் பண்ணோம். ஸோ இப்போ லெசன் 1 மியூசிக் ஆல்ஃபபெட் இன்றைக்கி லெசன் இதுதான். ஸோ இப்போ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அந்த லெசன்ஸ் சொன்னாலே முதல்ல ஒரு வீடியோ வரும். இது யூடியூப்பில் இருக்கிற வீடியோ தான். ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் போட்டுது. இது கொஞ்சம் எடிட் பண்ணி ரிப்பீட்டேஷன் இல்லாமல் இருக்கும், லைவ் கிளாஸ் மாதிரி இல்லாமல் இருக்கும். ஏன்னா அது வீடியோ எடுத்து எடிட் பண்ணி உங்களுக்கு பியானோ ரெண்டுமே இருக்கிற மாதிரி சொல்ல எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் கிளாஸ் மிஸ் பண்ணால் நீங்கள் லைவ் கிளாஸும் பார்க்கலாம். ரொம்ப ஷார்ட்டாக எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபஸ்ட் இருக்க வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஜஸ்ட்டு கொஞ்சம் இது ஃபுல் நோட்ஸ் கிடையாது. ஃபுல் நோட்ஸ் நான் பிடிஎஃப்பில் உங்களுக்கு தருவேன். இது ஜஸ்ட்டு ஒரு ஹைலைட் மாதிரி முக்கியமான விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு இதில் இருக்கும். ஸோ எப்போ வேணால் பார்த்துக்கலாம். ஓகே, இதை நான் கடைசியில் சொல்கிறேன் எப்படி என்னன்னு சொல்லிட்டு. இந்த குயிஸ் மாதிரி இருக்கும். நம்ம லேர்னிங்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சரி, நம்ம ஸோ எப்பவுமே டிவோஷன் பார்த்துட்டு போகிறதுனால நம்ம அந்த போன வாரம் விட்டத்துலேருந்து நம்ம டிவோஷனை கண்டினியூ பண்ணிட்டு நம்ம லெசனுக்குள்ளே நம்ம போகலாம். ஓகே, நம்ம மத்தியில் சிஸ்டர் ஷீலாகிறாங்க. அவங்க கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வாங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நம்ம கடந்த வாரத்தில் இசையை குறித்து வேதாகமத்திலே எங்கெங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை குறித்தும், தாவீதினுடைய காலத்திலே இசை வாசிக்கிறவர்களை அவர் எப்படி நியமித்திருந்தார் என்பதை நாம் பார்த்தோம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும் பொழுது அதிகமாக இசையை குறித்து நாம் எதுவும் வாசிக்க முடிவதில்லை. பாடல் பாடுகிறதை குறித்தும் கூட நம்ம நிருபங்களில் எபேசியர் நிருபத்திலும் கொலோசையர் நிருபத்திலும் மாத்திரம்தான் வாசிப்போம். அடுத்து யாக்கோபு நிருபத்தில் நீ சந்தோஷமாக இருக்கும்போது பாடுகிறது அப்படின்னு பாடல் பாடி மகிழ்ச்சியாக இருக்கிறதை குறித்து நம்ம வாசிக்க முடியும். அப்போது இப்படி ஒரு சில விஷயங்கள் மாத்திரம்தான் நாம் பாடலை குறித்து தான் வாசிக்கிறோம். அப்போ பாடல் இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது இசை இருந்திருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுமே ஒழிய, ஆனால் எப்படி பழைய ஏற்பாட்டிலே விசேஷமாய் தனியாக இவர்கள் இசை வாசிக்கிறதிலே தேறினவர்களாய் இருந்தார்கள். இந்த இசையை இந்த வாத்தியத்தை வாசிப்பதற்காக இவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் என்றெல்லாம் சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதுபோல் நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் புதிய ஏற்பாட்டிலே எதையும் வாசிக்க முடியாது. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்க முடியும். பூரிகைகளையும் கைத்தாளங்களையும் தேவனை பாடுதற்குரிய கீத வாத்தியங்களையும் தொனிக்க செய்யவும் அவர்களுடன் ஏமானையும் எரிதூனையும் வைத்து எரிதூனின் குமாரரை வாசல் காக்கிறவர்களாக கட்டளையிட்டான். அப்போது இசை வாசிக்கிறதற்கென்று ஆட்களை நியமிக்கிறதை பார்க்குறோம். அவர்கள் எந்தெந்த வாத்தியங்களை வாசித்தார்கள் அப்படின்றத பார்க்க முடியும். எந்த
ராகத்தில் பாடினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சங்கீத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், எந்த வாத்தியத்தில் வாசித்தாங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா புதிய ஏற்பாட்டில் பார்க்க முடியாது. ஆனால் நம்ம வந்து கீர்த்தனைகளினாலே தேவனை மகிமைப்படுத்துகிறோம் அப்படின்ற காரியத்தை வாசிக்கிறோம். அப்போது அவர்கள் இசையை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. அப்போது இன்றைக்கு நாம் எந்த அளவிற்கு இசைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்றத யோசித்து பார்க்க வேண்டும். சில நேரங்களில் அதிக முக்கியத்துவம் இசைக்கு கொடுக்கப்படுகிறதை பார்க்க முடிகிறது. ஏன் இன்னும் சொல்லப்போனால் கான்சர்ட்ஸ் நடத்துகிறத நம்ம எல்லாருமே பார்க்குறோம், நமக்கும் கூட பிடித்திருக்கலாம். ஆமாம், இதில் என்ன, இது மூலமாக நம்ம தேவனை அறிவிக்கிறோம், இதன் மூலமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை நம்ம சொல்ல முடியும். உண்மையிலேயே அதன் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதா? இசை தேவனுடைய நாமத்திற்கு முழுமையாக மகிமையை கொண்டு வருகிறதா, அல்லது அது வந்து சுவிசேஷத்தை சொல்லுகிறதாக அமைகிறதா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய இடத்துல காணப்படுகிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த இசை கச்சேரி, கான்சர்ட் கச்சேரி, அந்த இசை கச்சேரி அப்படின்னு சொல்லி போகும் பொழுது நம்முடைய நோக்கம் எதுவாக இருக்கிறது ஒன்று. இன்னொன்று, அங்கே நாம் என்னென்ன காரியங்களை செய்கிறோம் அப்படின்றதையும் பார்க்க வேண்டும். என்னென்ன காரியங்கள் இசை கச்சேரியில் இடம்பெறுகிறது? அவைகள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கும் ஏதுவாக அமைகிறதா? அநேக நேரங்களிலே நம்மை குஷிப்படுத்துவதற்காக, ஊக்கப்படுத்துவதற்காக, உற்சாகமூட்டுவதற்காக பாடல்களை பாடி மெய்மறந்த நிலையிலே அந்த இசையை நன்றாக இசைத்து இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமானால், இது நேராகவே ஒரு நபர் சொன்ன ஒரு விஷயம். என்ன அப்படின்னு சொன்னால், அவர் வந்து ஒரு மியூசிஷியன். அவர்கள் இசை வாசிப்பதினால்தான் அங்கே ஆவியானவர் வருகிறார். அப்படின்னா சபையாக கூடி வரும் பொழுது பாடல் பாடுகிறதான வேளையிலே அவர்கள் இசை நன்றாக வாசிப்பதினால்தான் ஆவியானவர் வருகிறார் என்று சொல்லி ஒரு கூற்று அவராலே எழுப்பப்பட்டது. அது அவரை இல்லை, இப்போ நாங்கள் வந்து சரியாக மியூசிக் வாசிக்கலை, நல்லா வாசிக்கலைன்னா ஆவியானவர் வந்துடுவாரா, அந்த பாஸ்ட் என்ன நினச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்றது போல் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. இந்த இடத்துல வந்து பாஸ்டருக்கு சப்போர்ட்டா மியூசிஷியனுக்கு சப்போர்ட்டான்றதே கிடையாது. பாஸ்டரும் ஒரு நபர் தான், மியூசிஷியனும் ஒரு நபர் தான். ஆனால் இங்கே மிக முக்கியமான ஒரே ஒரு கருத்து நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புவது என்ன அப்படின்னு சொன்னால், உண்மையிலேயே இசைதான் ஆவியானவரை நம் மத்தியிலே உலாவ செய்கிறதா, அல்லது ஆவியானவரை நம் மத்தியிலே கொண்டு வருகிறதாக காணப்படுகிறதா? அதற்கு ஏதாவது நம்மிடத்திலே ஆதாரங்கள் இருக்கிறதா அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி ஏதாவது இருக்கிறதா? நீங்கள் ஏதாவது அப்படி பார்த்துருக்கீங்களா? அவங்க வந்து இன்றைக்கி நல்லா இசை வாசிக்காததுனால தான் ஆவியானவருடைய பிரசன்னத்தை உணர முடியல, இல்லை இந்த ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன், அங்கே வந்து இசையே இல்லாமல் பாடினாங்க, அதனால் ஆவியானவருடைய பிரசன்னத்தை உணர முடியலை. எங்கே இசை நன்றாக வாசிக்கப்படுகிறதோ அங்கே தேவ ஆவியானவருடைய பிரசன்னத்தை நன்றாக உணர முடிகிறது. அப்படி ஏதாவது நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா? இல்லை அனுபவித்தவர்கள் உங்களிடத்தில் சொல்லி இருக்கிறார்களா? அப்படி ஏதாவது விஷயங்கள் இருக்கிறதா? அப்படி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் நீங்கள் சொல்லலாம். நோ, ஒரு நபர் வந்து இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு, ரெண்டாவது நபர் இல்லை. ஓகே, இனிமேல் நீங்கள் வந்து ஒரு இசை வாசிக்கிறவரோடு பழகுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்ததானால்
கொஞ்சம் பேசி பாருங்கள், இல்லை அவர்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கிறது என்று சொல்லி கவனித்து பாருங்கள். அநேக நேரங்களிலே இசை வாசிக்கிறவர்கள் தேவனால் வழிநடத்தப்படுகிறார்களா என்பதை, அந்த சபையை வழிநடத்துகிறதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற மேய்ப்பன் தவறுகிறதை நம்ம பார்க்குறோம். ஒன்லி வித் ட்ரூத் அண்ட் இன் ஸ்பிரிட். ஓகே, நன்றி. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எப்படி தேவனை ஆராதிக்கிறோம், நம்ம எப்படி இசையை பயன்படுத்துகிறோம். உண்மையிலேயே இசை தேவனுடைய ஆவியானவரை கொண்டுட்டு வர முடியும்னு சொன்னால் மற்ற எந்த விஷயங்களும் நமக்கு தேவைப்படாது. அதற்கு ஏன் நம்ம தேவ வசனத்தை பயன்படுத்தி பாட்டு எழுதணும், அல்லது நம்ம முழுமையுமாக அர்ப்பணித்து பாடுகிறவர்களாக காணப்பட வேண்டும், அல்லது வேத வசனங்களை தியானிக்க வேண்டும், அல்லது நம்முடைய உறவை தேவனோடு சரியான விதத்திலே வைத்து கொள்ள வேண்டும். ஏதோ தேவனுடைய பிரசன்னம் என்பது இசையினால் மாத்திரம் வருகிறது என்று சொன்னால், இசை வாசிக்கிறவர்களை வைத்து நாம் அதை அனுபவித்து கொள்ளலாம், அல்லது நாமே கூட இசை வாசிப்பவர்களாக மாறி அதை அனுபவித்து விட்டு போகலாம். இன்னொன்று சொல்லப்போனால், இசை வாசிக்காத இடத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் தேவ ஆவியானவரை அப்போது அனுபவிக்கவே முடியாது. அது ஒரு பெரிய விஷயமாக மாறிவிடும். அப்போ எல்லாரும் மியூசிஷியனை தான் நோக்கி போக வேண்டியதாக இருக்கும். ஆனால் வேதத்திலே அப்படி எந்த ஒரு விஷயமும் நமக்கு கொடுக்கப்படவில்லை. ஆவியானவரை இசையானது ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. இசையினால் நம்ம ஆவியானவரை கொண்டுட்டு வரவும் முடியாது, அல்லது ஆவியானவர் இருக்க வேண்டிய இடத்துல இசையை வைக்கவும் முடியாது. இசை நமக்கு ஒரு நல்ல உணர்வுகளை கொடுக்குமே தவிர ஆவியானவருடைய பிரசன்னத்தையோ தேவனுடைய பிரசன்னத்தையோ நமக்கு கொடுக்க முடியாது என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. ஏன் இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், நாளைக்கு நீங்கள் இசை வாசிக்கிறவர்களாக மாறும் பொழுது இசையினால்தான் இந்த விஷயம் நடந்தது, நான் இந்த இடத்துல நன்றாக வாசித்ததினால்தான் இதெல்லாம் நன்றாக நடந்தது அப்படின்னு சொல்லுகிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வந்துவிடக்கூடாது. அதிலே நாம் மிகுந்த ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதற்காக தான் இந்த விஷயத்தை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். இங்கே எபேசியரில் நான் சொன்னது போல் அங்கே நம்ம வாசிக்கிறோம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். இதே ஆல்மோஸ்ட் இந்த சிமிலரான விஷயந்தான் நம்ம கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்களிலே வாசிக்கிறோம். அப்போது நம்மளுடைய கவனம் எதிலே இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதிலே மிகுந்த கவனம் உள்ளவர்களாக இருக்கணும். நம்ம பாடுகிறதினாலோ இசை வாசிக்கிறதினாலோ என்ன நடக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அவருக்கு நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமான காரியம். நம்முடைய இசை பரிசுத்த ஆவியானவரையோ தேவனுடைய பிரசன்னத்தையோ ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அவருடைய பிரசன்னமும் பரிசுத்த ஆவியானவரும் தான் நமக்கு அவருடைய வல்லமையை கொடுத்து வழிநடத்த முடியும் என்பதை உணர்ந்தவர்களாய் நாம் செயல்படுவோம். தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவாராக. ஓகே, ஸோ நல்ல ஒரு வார்த்தையை கேட்டோம். 2 முக்கியமான கேள்வி இல்லையா? இசை வாசிக்கிறது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா, அதே போல் ஆவியானவரை கொண்டு வருமா? ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மியூசிக் அது அதிகமாக ஃபஸ்ட்டு ப்ளேஸில் வச்சனால நிறையா சர்ச்சஸ் எனக்கு தெரிஞ்ச கூட ரட்சிக்கப்படாத நபர்களை இவங்க நல்லா வாசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள சர்ச்சில் சர்வீஸில் வாசிக்க வைக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது
அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது நம்ம ரட்சிக்கப்படாத ஒரு நபரை வந்து சர்ச்சுக்கு வரலாம், பட் சுவிசேஷம் அறிவிப்போம் அப்படி வர்றது எப்படி? பட் அவங்கள ஊழியக்காரன்னு சொல்லி அந்த ஊழியத்தில் கீபோர்டுக்கோ இல்லை ட்ரம்ஸுக்கோ அந்த மாதிரி நிறையா பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஏன்னா நல்லா வாசிக்கிறாருங்க அப்படின்னு சர்ச்சில் கொஞ்சம் நார்மலாக வாசிக்கிற இருந்தாலும் அவங்க வாசிக்க வர்றதில்ல. ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்குன்னு வந்தாலும் கூட அது மாதிரி வர்றதில்ல. ஏன்னா அந்த மியூசிக் தான் முக்கியம், அந்த நல்லா வாசித்தா தான் பயங்கர ப்ரெசன்ஸுக்குன்னு ஃபீல் பண்ணுறனால இந்த விளைவுலாம் வருது. ஓகே, நம்ம அதை சரியாக நம்ம புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து வர நாள் நம்ம தியானிப்போம். ஓகே, ஸோ நம்ம இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் ஆகிருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மொதல் லெசன் நேம் டைட்டில் மியூசிக்கல் ஆல்ஃபபெட். ஸோ நீங்கள் நோட்ஸ் செகண்ட் எடுத்துக்கோ. நான் பிடிஎஃப் நோட்ஸ் தருவேன், பட் நீங்கள் நோட்ஸ் வந்து எழுதி உங்களுக்கு படிக்கிறப்போ கொஞ்சம் நிறையா மைண்டில் நிற்கும். ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் எழுதுங்க. பட் நாளைக்கு இல்லை கிளாஸ் முடிகிறப்போ நான் ஐ வில் ஷேர் த பிடிஎஃப் நோட்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஓகேவா? ஸோ அதனால் உங்களுக்கு எழுதுனீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை ஆன்சர் சொல்லலாம். ஹவு மெனி நோட்ஸ் ஆர் தேர், இல்லை ஹவு மெனி மியூசிக்கல் நோட்ஸ் ஆர் தேர்? ஆன்சர் பண்ண பார்ப்போம். ஓகே, பிரதர் ராஜ் 7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீபோர்ட் கிளாஸ்க்கு நோட் நீங்கள் தனியாக போட்டுருங்க, நம்ம சாங்ஸ்லாம் போகிறப்ப தேவைப்படும். ஸோ எல்லாருமே தனியாக ஒரு நோட் போட்டுருங்க, செப்பரேட்டாக நோட் போட்டுருங்க. மசாலா நோட்லாம் போடாதீங்க. பாதியில் நடுவில் பிரித்து ஒன்று, இல்லை முன்னாடி இருந்து ஒன்று பின்னாடி இருந்து ஒன்று, அப்போலாம் இல்லாமல் தனியாக ஒரு நோட்டு போட்டுருங்க. ஸோ இன்றைக்கி சப்போஸ் நோட் இல்லைன்னா ரஃப்பில் எழுதிக்கிட்டு நீங்கள் அப்புறம் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ கேள்வி திரும்ப சொல்கிறேன். ஹவு மெனி மியூசிக்கல் நோட்ஸ் ஆர் தேர்? எத்தனை மியூசிக்கல் நோட்ஸ் இருக்குது டோட்டலாக? we can say. Okay, so we have different answers. 7, அப்புறம் 12, அப்புறம் 14. ஓகே, 3 ஆன்சர்ஸ் வந்துருக்கு. 7, 12, 14. அவ்வளோதானா? வேறு ஏதாவது ட்ரை பண்ணுறீங்களா? இருங்க, நான் இன்னும் யோசிச்சுட்ருக்கிறேன் அப்படின்னு இன்னும் யோசிக்கிறீங்களா? ஓகே, ஸோ அதான் நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். ஹவு மெனி மியூசிக்கல் நோட்ஸ் ஆர் தேர், அது எப்படி, இல்லை எத்தனை அப்படின்னா அது எப்படி வந்துச்சு? ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நோட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஜஸ்ட் 1 to 24 வரைக்கும் சும்மா அனிமேட் பண்ணியிருக்கேன். அதில் 4, 5, 6, 7, 12, 22, 24 இதெல்லாம் முக்கியமான நம்பர் தான். அப்போ உங்களுக்கு பார்க்குறப்போ டவுட் இருக்கும், 7 ஃபுல் நோட்ஸு, 5 ஹாஃப் நோட்ஸ். யா, ஓகே. ஸோ 7 + 5 12. ஸோ அதான் 12 கணக்கு. ஓகே, இப்போது நீங்கள் 7ன்னு சொன்னீங்க கரெக்டானா கரெக்டு, 12ன்னு சொன்னாங்க, 12 சொன்னது கரெக்டானா கரெக்டு, 14 சொன்னதும் கரெக்டு. இதை நாங்கள் எல்லாரையும் கரெக்டாக சொல்கிறீங்க, மோசமான டீச்சர் ஆகுறீங்க அப்படி கேட்காதீங்க. உண்மையிலுமே எல்லாமே கரெக்டு தான். ஏன்னா மியூசிக்கில் இத்தனை நோட்ஸ் தான் இருக்கணும்னு யார் சொல்ல முடியும்? யாரும் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அது ஒரு ரேஞ்சில் இப்போ இவ்வளோ தூரத்துக்கு இருக்குது இல்லையா? இப்போது நம்பரை சொல்கிறேனே, ஃபார் எக்ஸாம்பிள் 1லேருந்து 10 வரைக்கும் இப்படி இருக்கு, இதுதான் அது ரேஞ்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 0, 5, 10 அப்படின்னு நமக்கு எந்த கிடைக்கும்? 3 கிடைக்கும். 0ல் 1, 5ல் 1, 10ல் 1. நம்ம அப்படி பிரிக்காமல் ஈவன் நம்பர்ஸாக பிரித்தோம்னா 0, 2, 4, 6, 8, 10 ஒரு 5 or 6 நமக்கு பாயிண்ட்டு கிடைக்கும். ஸோ எப்படி நம்ம பிரிக்கிறோமோ அதை பொறுத்து தான். அதனால் பிகினிங்லேருந்து பார்க்கும் பொழுது ஆக்சுவலாக இது வந்து HTML ஃபைல் மாதிரி இருக்கும். நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் எப்போ வேணால் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்து நான் இதில் வெப்சைட்லேயும் ஷேர் பண்ணுவேன், அதே போல் குரூப்பில் நீங்கள் ஷேர் பண்ணுவேன். நீங்கள் வந்து அதாவது பிடிஎஃபாக இருக்காது, HTML ஃபைல்னால உங்களுக்கு ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும், நீங்கள் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுற மாதிரி இன்டராக்டிவ் மாதிரி இருக்கும். சரி, கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்போது பிகினிங்கில் ஆண்டவர் இந்த தாளந்துகளை கொடுத்தாரு. அப்போது ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் நோட்ஸ் வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம்? ஒரே பேட்டர்னாக ஃபாலோ பண்ணுறோம். 7 நோட்ஸ், 12 நோட்ஸ், இந்த பேட்டர்ன் எல்லோரும் ஃபாலோ பண்ணுறோம். ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் எல்லோரும் யூஸ் பண்ணுறோம். பட் பிகினிங்கில் அப்படி இல்லை.
ஒவ்வொருத்தருடைய நோட்ஸும் வேறுபட்டது. ஏன்னா என்ன பண்ணாங்கன்னா, அந்த நோட்ஸ்ன்றது எப்படி கண்டுபிடிச்சாங்க? முதல்ல வந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்னா, இந்த ஃப்ளூட் இருக்கு இல்லையா, அந்த புல்லாங்குழல், அப்புறம் அந்த மாதிரி ஊதுறது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான். ஏன்னா சில இலைகளில் அப்படி தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ எத்தனை நோட்ஸ் வருதோ அத்தனை நோட்ஸ் தான். ஒரு 3 நோட்ஸு 4 நோட்ஸ் அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. ஒரு இதுவே இல்லை. ஆனால் அந்த பீப்புள் வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பித்தாங்க இல்லையா, ஒரு ஊர் இன்னொரு ஊர் போகிறது. அந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்பொழுது இவங்க கம்போஸ் பண்ணியிருப்பாங்களா, இவங்களுடைய கம்போஸ் பண்ண டியூன் இல்லை அவங்க உண்டாக்குன இன்ஸ்ட்ருமெண்ட் ரெண்டையுமே கொண்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே வாசி காமிப்பாங்க. நல்லா இருக்குதே இவர் வாசிக்கிறது, அப்போ இந்த பக்கத்து ஊர்லேயும் வந்து வாசி காமிங்க சூப்பராக. இப்போ இந்த டான்ஸு ப்ரோக்ராம்லாம் பண்ணுறது போல் அந்த காலத்தில் அந்த மியூசிக்லாம் அந்த மாதிரி அதுதான் ஒரு ஈவெண்ட் மாதிரி ஒரு கலை நிகழ்ச்சி மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த போல் ஷேர் பண்ணும்பொழுது தான் அந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து இருந்தது. ஆனாலுமே வித்தியாசங்கள் இருந்தது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரியிலன்னு பார்க்கும்பொழுது 4 நோட்ஸ் யூஸ் பண்ணது இருந்திருக்கு, 5 நோட்ஸ் யூஸ் பண்ணவங்க இருந்திருக்கிறாங்க, 6 நோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, 7, 12, 22, 24. ஸோ அப்படி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? ஓகே, நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். ஸோ 4 நோட்ஸ் யார் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஏஷியன்ட் கிரீக்ஸ் க்ரீக் பீப்புள் இருக்கிறாங்க இல்லையா, கிரேக்கர்கள், அவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா டெட்ரா கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து என்ன அப்படின்னா 4 நோட்ஸ் தான். இதுதான் கொஞ்சம் நாள் கழித்து 8 நோட்ஸாக மாறினுச்சு. ஆக்டேவ் இல்லை 8 நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 8 நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் கூட இருக்குது, நிறையா மியூசிக்கல் சம்மந்தமான விஷயங்கள்லாம் இருக்குது 8 நோட்ஸ் அப்படின்னு. ஆனால் ஆரம்பத்தில் இந்த 4 நோட்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு பேர் டெட்ரா கார்ட்ஸ் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. ஸோ அதோட மீனிங் வந்து க்ரீக்கில் வந்து மீனிங் வந்து அதாவது டெட்ரானா 4, கார்டினா ஸ்ட்ரிங், அந்த மாதிரி இருந்திருக்கு. அப்புறம் 5 நோட்ஸ் இது வந்து எங்கே யூஸ் பண்ணாங்கன்னா ஏஷியன்ட் மெசொப்பொத்தாமியா அண்ட் ஈஜிப்ட். மெசொப்பொத்தாமியா நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். நம்ம ஊர் ஆபிரகாம் விஸ்வாச தகப்பன் ஆபிரகாம் ஊர் மெசொப்பொத்தாமியா. ஓகே, ஸோ அங்கேயும் ஈஜிப்ட் 2 இடத்து மேலே ரெண்டுமே பண்டைய நகரம் இல்லை. ஸோ ஏர்லி சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது மெசொப்பொத்தாமியாவும் ஈஜிப்டும் தான் ஏர்லி சிவிலைசேஷன். ஸோ ஆரம்பத்துலேயே அவங்க பெரிய ஒரு கண்ட்ரியாக ஒரு என்ன சொல்கிறது, அவங்க வந்து ஒரு பெரிய பவராக இருந்தாங்க அந்த ஈஜிப்டு. சரி, இவங்களும் சரி. இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த சுமேரியன்ஸ் கூட சொல்லுவாங்க, சுமேரியன் டெசர்ட்டில் இவங்க பீப்புளுமே சுமேரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சுமேரியன்ஸும் ஈஜிப்ஷியன்ஸும் இவங்க வந்து 5 நோட்ஸ் யூஸ் பண்ணாங்க அவங்களுடைய இசையில். பென்டாடானிக் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேறு ஒரு டைப்பாக யூஸ் பண்ணுவோம். பட் அவங்க 5 நோட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது நமக்கு டீட்டெயிலாக தெரில, பட் அவங்க 5 நோட்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, அதே போல் ஏஷியன்ட் சைனீஸ் மியூசிக். ஸோ சைனாவும் ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு ஊர், அங்கேயுமே 5 நோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் மிடிவியல் யூரோப். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது ஏர்லி, ரொம்ப பண்டைய காலம். அப்புறம் இது வந்து கொஞ்சம் அதுக்கப்புறமேட்டு காலத்தில் 6 நோட்ஸ் அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 7 நோட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி 6 நோட்ஸ், 4 நோட்ஸ் இருந்திருக்கு. அப்புறம் கிரேக்கர்கள் 6 நோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் 7 நோட்ஸ் வந்து வரத்துக்கு முன்னாடி இது இதுவாக இருந்திருக்கு, ஒரு லீடிங் விஷயமாக இது வந்து இருந்திருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 22 நோட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக்கில் நம்ம சொல்லலாம் இல்லையா 7 நோட் சிஸ்டம். இந்த 7 நோட் சிஸ்டம் அப்படிங்கிறது 22 நோட்ஸ்க்குள்ளே இருந்திருக்கு. 22 டோன்ஸுக்குள்ளே இந்த 7 நோட்ஸ் இருக்கான். இதை வந்து ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி 22 இருக்குது. அதில் ஒரு ஆக்டேவுக்குள்ளே அப்படின்னு வரும்பொழுது இந்த 7 நோட் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து பேர் சப்தக் அப்படின்னு பேர், சப்தக். அதே போல் இந்த ஒரு பாட்டு போட்டிலாம் டிவியில் வைக்கும் பொழுது சப்த ஸ்வரங்கள் அப்படின்னு ஒரு பழைய பாட்டு போட்டி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நியமிச்சிருப்பாங்க சப்த ஸ்வரங்கள். ஸோ சப்தக்னா 7 டினோட் பண்ணுறது தான். இதுவுமே இந்த 22 நோட்ஸு, அந்த 22ல் ஒரு 7 வந்து எடுத்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக்கில். ஓகே, ஸோ 24 அப்படிங்கிறது வந்து அதுவும் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ அதையுமே நான் சொல்லிடுறேன். ஓகே, அதை வந்து அடுத்த வாரம் பார்க்கலாம், இதில் போட்டு குழப்பிக்க வேணாம். சரியா? ஓகே, ஸோ அப்போது நோட்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது ஹவு மெனி நோட்ஸ் ஆர் தேர் அப்படின்னா நம்ம எல்லோரும் இப்போ காமனாக யூஸ் பண்ணுறது 7, 12
அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்னும் சொல்கிறோம் 12 அப்படின்றது சொல்கிறோம். ஏன் 7னும் சொல்கிறோம் 12னு சொல்கிறோம்? 12நே சொல்லிட்டு போயிடலாம்ல. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது 12 நோட் தான் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் ஏன் 7னையும் சொல்லணும் அப்படின்னா நம்ம பார்ப்போம். ஏன்னா 7 வந்து ரொம்ப வருஷமாக இருந்தது, அதுக்கப்புறம் தான் 12 வந்தது. அப்போ அந்த 7ஏ ரொம்ப நல்லா பிரபலமானதுனால அதை அப்படியே விட்டுறாமல் இன்றைக்கு வரைக்கும் அந்த பேரை கண்டினியூ பண்ணுறோம். 7ஐயும் சொல்கிறோம் 12ஐயும் சொல்கிறோம். அதனால தான். சரி, அப்போது ஹவ் மெனி நோட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது பிகினிங்கில் டிஃப்ரெண்ட் எல்லாருமே யூஸ் பண்ணாங்க. அப்புறம் இந்த பிரயாணம் பண்ணும் பொழுது ஒரு விட்டு இன்னொரு போகும் பொழுது இது நல்லாயிருக்கே, நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கே அப்படி அப்படின்னு சொல்லி அதை அப்படியே ஷேர் பண்ணாங்க. அப்போது ரொம்ப நல்லா இருக்க விஷயம் எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபாலோ பண்ணது தான் இந்த 7 நோட் சிஸ்டம். ஸோ அப்போ இந்த 7 நோட் கம்போஸ் பண்ணி எல்லாம் வாசிக்கிறாங்க, நல்லா இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் பர்ஃபெக்டாக டியூன் பண்ணிடல. ஏன்னா டியூன் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக வந்து அந்த டியூனரோ இல்லை எலக்ட்ரானிக் டிவைஸ்லாம் அப்போ இல்லை. அதனால் ஒரு டியூனும் மாறிடுச்சு. இப்போ ஒருத்தர் வந்து டியூன் பண்ணி இந்த டியூன் வந்து சி அப்படின்னு சொல்கிறாருன்னா இன்னொருத்தர் வேறு ஊரில் டியூன் பண்ணும்பொழுது கொஞ்சம் முன்ன பின்ன அவளுக்கு டியூன் வந்து மாறுது. அதனால் அந்த டியூன் வந்து பர்ஃபெக்டாக இப்போ ஒருத்தர் சி வாசிக்கிறான்னா பர்ஃபெக்டாக எல்லாருமே அந்த சி வாசிக்கல். இப்போ அப்படி இல்லை. இப்போ நமக்கு டியூன் வந்துட்டால இப்போ நான் சி வாசிக்கிறேன்னா அமெரிக்காவில் ஒருத்தர் சி வாசிக்கிறாருன்னா ரெண்டும் அப்படியே ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா இப்போ நமக்கு நிறையா டியூனிங் மெஷின்லாம் நிறையா எலக்ட்ரானிக்கில் வந்துருச்சு. சரி, அப்போ அந்த டிஃப்ரென்ஸ்லாம் இருந்துச்சு. அப்போ இந்த 7 நோட் யாரோ ஒருத்தர் வாசி காமிச்சிக்கிறப்போ நல்லா இருக்குது, அப்போ எல்லோரும் ஃபாலோ பண்ணலாம். ஒருத்தராக ஃபாலோ பண்ணி அப்புறம் இந்த 7 நோட் சிஸ்டம் தான் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டைஸ் ஆகிடுச்சு. ஸ்டாண்டர்டைஸ்னால் எல்லாருமே இது நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போயுமே இந்த 7 நோட் சிஸ்டம் பிரபலமாக எல்லோரும் ஃபாலோ பண்ணாலும் கொஞ்சம் வித்தியாசங்கள் அங்கங்கே இருந்திருக்கு. பட் மெஜாரிட்டி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த 7 நோட்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போது இந்த மியூசிக்கில் நிறையா நோட்ஸ் வந்து நம்ம குறிக்கிறத நம்ம டிவைட் பண்ணுறதை பொறுத்து அப்படி கூட சொல்லலாம். நம்ம எப்படி டிவைட் பண்ணுறோமோ அத்தனை நோட்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படிங்களாம். பட் பாடுறதுக்கு அது கேட்குறதுக்கு டியூன் அமைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கணும், அது அமைப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த 7 நோட்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் ரொம்ப வருஷ காலமாக 7 நோட்ஸில் தான் டியூன் கம்போஸ் பண்ணாங்க, பாட்டு கம்போஸ் பண்ணாங்க. இப்படி தான் ரொம்ப வருஷமாக போயிட்டே இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து 7 நோட் சிஸ்டம் அதை வச்சு பாடல்கள் கூட இருக்கும். ரொம்ப பிரபலமான விஷயந்தான். நிறைய பேர் 7 நோட்ஸ் ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு கூட வச்சுருக்கிறாங்க, பேர் வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த 7 நோட்ஸ் அப்படிங்கிறது வந்து பிரபலமாக எல்லாராலையும் ரொம்ப வருஷமாக பின்பற்றப்பட்டது. நம்ம அதை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகே, ஸோ நம்ம 7 நோட்ஸ் எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போது என்ன ஃபாலோ பண்ணுறப்போ ஒரு விஷயம் வருது அப்படின்னா, இப்போ ஒருத்தர் ஒரு சவுண்டை வாசிக்கிறார். இப்போ நான் கீபோர்டில் ஒரு சவுண்டை வாசிக்கிறேன் வச்சுக்கோங்களேன், டிங் அப்படின்னு ஒரு சவுண்டு வாசிக்கிறேன். இப்போ நான் வாசித்த சவுண்டை உங்களுக்கு எப்படி சொல்லணும்? இப்போ எனக்கு கீபோர்டில் கீஸ் நேம்லாம் வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், பேர்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு சவுண்டை வாசிக்கிறேன், அந்த சவுண்டை உங்களுக்கு சொல்லணுன்னா நான் என்ன பண்ணி ஆகணும்? அதே சவுண்டை நான் வாயில் கொடுத்தாகணும். டூ அப்படின்றத வாயில் கொடுத்தாகணும். அப்போ எனக்கு என்னென்னா நான் கரெக்டான டியூனை கொடுக்கணும். அது ஒன்று இருக்குது. இன்னொன்று கீஸை வச்சு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா 10வது கீ 20வது கீ அப்படின்னா ஒரு கீபோர்டுக்கும் மாறும், அது நல்லா இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, அதனால தான் இந்த 7 நோட்ஸ் அப்படிங்கிறத வந்து நேம் பண்ணுறாங்க. நமக்கெல்லாம் ஏன் பேர் வைக்கிறாங்க, ஏன் பேர் வச்சாங்க சொல்ல பார்ப்போம். நமக்கெல்லாம் ஏன் பேர் வச்சாங்க? ஐடென்டிஃபிகேஷன், கரெக்ட். ஸோ நம்ம எதுக்கு பேர் வைக்கிறாங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இல்லையா. இப்போ சில நேரம் பார்த்தீங்கன்னா நமக்கு பேர் வச்சுருப்பாங்க. இப்போ ஆண்ட்ரோன்னு பேர் வைப்பாங்க. ஸ்கூலுக்கு போனால் ஒரு 3 ஆண்ட்ரோ இருக்கிறாங்கன்னா கஷ்டமாக போயிடும். அப்போ இனிஷியலை கேட்பாங்க, அதை கேட்பாங்க, இந்த மாதிரி போகிறோம். அப்போ நேம் அப்படிங்கிற இதுக்கு தான் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான். அதே போல் தான் இந்த 7 நோட்ஸ் இருக்கு இல்லையா, 7 நோட்ஸ் எல்லோரும் வாசிக்கிறாங்க. பட் அதை வந்து மற்றவங்களுக்குள்ளே காமனாக வரும்பொழுது அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக பேர் வைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ பேர் வைக்கும் பொழுதும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் அவங்கவுங்க எழுத்துக்களை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா? தமிழில் தமிழ் எழுத்துக்கள், இல்லை அந்த என்னது சான்ஸ்கிரிட் எழுத்துக்கள், அப்புறம் ஜெர்மனில் க்ரீக் எழுத்துக்கள், அதுபோல் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க எழுத்துக்களையே அந்த 7 நோட்ஸுக்கு யூஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம வந்து படிக்கிறது வெஸ்டர்ன் மியூசிக் தான் இல்லையா. ஏன்னா இப்போ வெஸ்டர்ன் மியூசிக் வந்து எல்லாத்தையும் முழுங்கிருச்சு. ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்டு நம்ம இந்த வெஸ்டர்ன் மியூசிக் தான், அந்த கார்ட் பேட்டர்ன் எல்லாமே அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ நம்ம இப்போ லேர்ன் பண்ணுறது வெஸ்டர்ன் மியூசிக் தான். ஸோ அதனால் நம்ம வெஸ்டர்ன்லேயே பார்க்க போகிறோம். அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய லாங்குவேஜுக்கு இங்கிலீஷ், அப்போது அவங்க அந்த லெட்டர்ஸை யூஸ் பண்ணுறாங்க, அந்த ஆல்ஃபபெட்ஸை மியூசிக்கில் யூஸ் பண்ணுறாங்க. அதான் மியூசிக்கல் ஆல்ஃபபெட்.
ஓகே, ஸோ மியூசிக்கில் ஆல்ஃபபெட்டை யூஸ் பண்ணுறாங்க, அதான் மியூசிக்கல் ஆல்ஃபபெட். எத்தனை நோட்ஸு? 7 நோட்ஸ் சொன்னேன்ல. சரி, இதுக்கு எப்படி பேர் வைக்கிறாங்க? ஸோ பேர் வைக்கிறப்போ இப்போ நம்ம இன்றைக்கி நல்ல வேலை அவங்க வந்து ரொம்ப சிம்பிளாக பேர் வச்சுட்டாங்க. நம்மள மாதிரி இன்னைக்கு பேர் வச்சா வச்சுக்கோங்களேன், சில பேர்லாம் பேர் வைக்கிறப்போ வாயிலே நுழைக்கணும், யாரும் வைக்காத பேர் வைக்கணும்டா அப்படிலாம் வைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் பேர் வச்சு தான் வச்சுக்கோங்களேன் பயங்கர சுத்தலாக இருக்கும் நமக்கு மியூசிக்லாம். இப்போ ஈஸியாக பேர் வச்சு நமக்குலாம் புரிய மாட்டேங்குது. ஏபிசிடி வச்சு டிஃப்ரெண்ட்டாக பேர் வச்சுருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிருக்கும். பரவாயில்ல. ஆனால் ரொம்ப அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட ஆல்ஃபபெட் ஏபிசிடிஎஃப்ஜி அந்த ஆல்ஃபபெட் இருக்கு இல்லையா, அதையே அவங்க வந்து யூஸ் பண்ணாங்க. இப்போ 7 நோட்ஸ் இருக்கு இல்லையா, 7 நோட்ஸ். ஓகே, இப்போ 7 நோட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா மொதல் நோட்டுக்கு ஏ அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. மொதல் நோட்டுக்கு ஏ அப்படின்னு பேர் வச்சாங்க. அப்போ ரெண்டாவது நோட்டு என்ன பேர் வச்சுருப்பாங்க? பி. கரெக்ட். மூணாவது நோட்டுக்கு என்ன பேர் வச்சுருப்பாங்க? சி. நாலாவது நோட்டுக்கு? அஞ்சாவது நோட்டுக்கு? ஆறாவது நோட்டுக்கு? ஏழாவது நோட்டுக்கு? எட்டாவது நோட்டுக்கு? பரவாயில்ல உஷார் ஹெச்னு சொல்லி. சரி, ஓகே. ஸோ 7 நோட்ஸ் தான் சொன்னேன் இல்லை, சொல்கிறேன், அது அப்புறம் சொல்கிறேன். ஸோ 7 நோட்ஸ் சொன்னோம். அப்போது ஏல ஃபஸ்ட் நோட்டுக்கு ஏல ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் வரிசையாக ஏபிசிடிஇஎஃப்ஜி வரைக்கும் வச்சுட்டாங்க. ஸோ நல்லா கவனிங்க, மியூசிக்கில் நீங்கள் வந்து ஸோ ஏல ஆரம்பித்து ஜி வரைக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த 7 மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். இதுக்குள்ளே மேபி நமக்கு ஷார்ட் ஃப்ளாட் அப்புறம் வரலாம், இல்லையே நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்காது. சரி, அப்போ 7 நோட்ஸ் தான் அவங்க இருக்குது, அதான் நம்ம பார்த்தோம். இப்போ 7 நோட்ஸுக்கு நேம் பண்ணப்போ ரொம்ப சிம்பிளாக ஏலேருந்து ஆரம்பித்து ஜி வரைக்கும் அவங்க வந்து நேம் பண்ணாங்க. அப்போது அந்த கீயை ப்ரெஸ் பண்ணும்பொழுது ஏ, இந்த கீயை ப்ரெஸ் பண்ணும்பொழுது பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நேம் பண்ணாங்க. ஸோ நமக்கு ரொம்ப அது வந்து ஈஸியாக இருக்குது. ஓகே, ஸோ வாட் கம்ஸ் ஆஃப்டர் த நோட் ஜி? ஜிக்கு அப்புறம் என்ன வரும்? ஹெச் வருமா? ஆமாம். ஸோ ஹெச் வந்து எங்கேயுமே வராது. ஆமாம், ஏ தான், கரெக்டு தான். குட். ஸோ அப்போது ஏபிசிடிஎஃப்ஜி 7 நோட்ஸ். அப்புறம் ஜிக்கு அப்புறம் என்ன வரும்னா திரும்ப அந்த 7 நோட்ஸ் ரிப்பீட் ஆகும். அப்போது ஏபிசிடிஇஎஃப்ஜி, திரும்ப ஏபிசிடிஇஎஃப்ஜி, திரும்ப ஏபிசிடிஎஃப்ஜி. இது போல் அது முன்னாடியும் பின்னாடியும் ஒரு முடிவு இல்லாமல் போய்கிட்டே இருக்கும். அது ஒரு முடிவு இல்லாமல் போய்கிட்டே இருக்கும். முடிவு ஆரம்பம் நமக்கு தெரியாது. ஆரம்பம் முடிவு இல்லாமல் இந்த பக்கமும் சவுண்டு போயிட்டே இருக்கும், லோலையும் கீழேயும் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். தெர் இஸ் நோ எண்ட். சரியா? ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆனாலும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். தேர் இஸ் நோ ஸ்டார்டிங் ஆர் எண்டிங் நோட் இன் மியூசிக். மியூசிக் அப்படின்னு சொல்லும் பொழுது இது ஆரம்ப நோட்டுங்க, மியூசிக்கில் இது வந்து இது முடிகிற நோட்டுங்க அப்படின்னு கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா, நம்மளால் கேட்கக்கூடிய அளவு வந்து ஒரு ரேஞ்ச் இருக்குது, அது ஃப்ரீக்வன்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இருக்குது. ஸோ நம்மளை விட சில மிருகங்கள்லாம் சில ஃப்ரீக்வன்சிஸை கேட்க முடியும். அந்த சத்தத்தை நம்ம காதில் உழுவாது அந்த சில ஃப்ரீக்வன்சிஸ்லாம். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிறதுனால நமக்கு கேட்கக்கூடிய ரேஞ்சில் தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், பேர் வச்சுக்கிறோமே ஒழிய அதுதான் ஆரம்பம் அதுதான் முடியும் அதுக்கு மேலே சவுண்டே கிடையாது. ஸோ அப்போ அதனால் ஆரம்ப முடிவு இல்லாமல் போயிட்டே இருக்கும். ஆனாலும் நம்ம என்ன பண்ணுறோம், இது ஸ்டார்டிங் நோட், இது எண்டிங் நோட் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். எதுக்காகனா படிக்கிறதுக்காகவும் மெமரைஸ் பண்ணுறதுக்காகவும் நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு இல்லையா? வெறுமனே ஆரம்ப முடிவு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம்னா நம்ம எப்படி அதை புரிஞ்சுக்கிறது? ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், இது ஸ்டார்டிங் நோட், இது எண்டிங் நோட் அப்படின்னு வச்சுக்கிறோமே ஒழிய மியூசிக்கில் ஸ்டார்டிங் நோட் எண்டிங் நோட்டுன்னு கிடையாது. இந்த பக்கமும் அது பாட்டுக்கு போயிட்டுருக்கோம், அந்த பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ எப்படி வந்து சில விஷயங்கள் ஸ்பேஸ் இந்த விஷயங்கள்லாம் அது முடிவில்லாமல் போயிட்டுருக்கோ அதே போல் தான் இருக்கும். நமக்கு வோக்கல் நமக்கு ஹியரிங் ரேஞ்ச் இருக்க வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ அப்போ ஏ தான் ஆரம்பிக்குதுன்னா ஏ வந்து கீபோர்டில் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ அதை மூலம் பார்க்கணும். சரியா? இப்போ கீபோர்டு திறந்து வச்சுருந்தீங்கன்னா உங்கள் கீபோர்டில் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு வெள்ளை கீஸ் இருக்கும், கருப்பு கீஸ் இருக்கும், ரெண்டும் சேர்ந்தது தான் கீபோர்டு. சரியா? இந்த கருப்பு கீஸ் பார்த்தீங்கன்னா 2 இருக்கும், அப்புறம் கேப் விட்டு ஒரு 3 இருக்கும், அப்புறம் ஒரு கேப்பு 2 இருக்கும்,
அப்புறம் ஒரு கேப்பு 3 இருக்கும். இது போல் உங்கள் கீபோர்டு முழுக்க 2 3 2 3 2 3ன்னு அது வந்து குரூப்பாக இருக்கும். சரியா? அப்போ இந்த 3 இருக்குது பாருங்கள், அதாவது 2 இல்லாமல் 3 இருக்கு இல்லையா, அந்த 3ஆவதில், அதாவது 3ஆக இருக்கிற குரூப்பில் 3ஆவது. ரொம்ப ஈஸியாக இருக்கா? குழப்பம் இல்லை. ஸோ 3 குரூப்பாக இருக்கிறதுல 3ஆவதுக்கும் முன்னாடினா லெஃப்ட்டு, ஓகேவா, இருக்கிறது தான் ஏ. சவுண்டு கொஞ்சம் வச்சுக்கிறேன். ஓகேவா, அதுதான் ஏ. ஸோ ஏ எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, கீபோர்டில் 2 3 2 3ன்னு இந்த கருப்பு கீ வந்து குரூப்பாக இருக்கும். அதில் 3 கீ குரூப் இருக்கிறதுல 3ஆவது கீக்கு முன்னாடி இருக்கிறது தான் ஏ. ஓகே, அப்போ இது ஒரு ஏ, இது ஒரு ஏ. ஸோ அப்படி தான் ஏ வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ நோட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்போது ஏல ஸ்டார்ட் பண்ணுறோமா, அப்போ ஏ டு ஜி வரைக்கும் இல்லை ஏ டு ஏ வரைக்கும் பார்த்தோம்னா இந்த ரைட் சைடில் வாசிக்கிட்டே போகும் பொழுது அந்த நோட் வந்து ஹையர் ஆகிட்டே போகும். ஏ பி, சவுண்டு கம்மியாக தான் இருக்குது, வைக்கிறேன். அதே போல் ரைட்டு டு லெஃப்ட் நம்ம வாசிக்கும் பொழுது ஏரோ மார்க் போட்டிருக்கேன், நோட் டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ ரைட் சைடில் வாசிக்கிட்டே போனோம்னா நோட்டு பிச் ஹையர் ஆகிட்டே போகும், லெஃப்டில் வாசிக்கிட்டே வரும் பொழுது அது லோவர் ஆகிட்டே வரும். ஓகே, ஸோ நம்ம வந்து ஏலேருந்து தான் நம்ம நோட்ஸ் பார்த்தோம். பட் ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதிகமாக சீலேருந்து தான் யூஸ் பண்ணுவோம். அப்போது ஏன் அப்படி பண்ணாங்க, இந்த ஏலேருந்தே இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு கேட்போம். நல்லா இருந்திருக்கலாம். ஸோ ஆனால் ஏன் அப்படின்னா இந்த ஸ்கேல்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது, அவங்க ராகங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது, ஸ்கேல்ஸ் வாசிக்கும் பொழுது, சி மேஜர் ஸ்கேல்னு ஒரு ஸ்கேல் நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். அந்த ஸ்கேலில் பார்த்திங்கன்னா இந்த மேலே கருப்பு கீஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வராமல் ஒயிட் கீஸ் மட்டும் வர மாதிரி இருக்குது. ஸோ மேஜர் கார்டு தான் ரொம்ப எல்லோரும், மேஜர் ஸ்கேல் தான் ரொம்ப எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் பாடுறதுக்கும் கம்போஸ் பண்ணுறதுக்கும் ஒரு டிஃபால்ட்டு ஸ்கேல் மாதிரி ஆகிப்போச்சு, காமன் ஸ்கேல் மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ அது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஏன்னா வெறுமான ஷார்ப்பு ஃப்ளாட்டே இல்லாமல் ஒயிட் கீஸ் மட்டும் வரிசையாக வருது அப்படின்றனால என்ன பண்ணாங்கன்னா சியை வந்து ஒரு ஸ்டார்டிங் நோட் மாதிரி வச்சு எல்லோரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறையா, ஆனால் இன்றைக்குமே எல்லாருமே அப்படி ஃபாலோ பண்ணல. ஒரு சில கிட்டாரை டீச் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஸ்ட்ரெயிட்டாக ஏ மேஜர் போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கீபோர்ட் மாதிரி ஒயிட் பிளாக் கீஸ் கிடையாதுல, எல்லாமே ஸ்ட்ரிங் தான். அதனால் ஸ்ட்ரெயிட்டாகவே ஏ மேஜரில் தான் அவங்க ஆரம்பிப்பாங்க. அது வந்து அந்த மாதிரி போகும். ஸோ நம்ம கீபோர்டு அப்படின்னு சொல்லும் பொழுது சியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். உங்கள் கீபோர்டுமே ஒரு நார்மலாக ஒரு 5 ஆக்டேவ் போர்டு வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா சியில் தான் ஆரம்பிக்கும், ஏழு ஆரம்பிக்கும். அப்போ குழப்பம் ஏன் ஏழு ஆரம்பிக்கல அப்படிங்கிறப்போ இந்த விஷயங்களுக்காக தான் அது ஈஸியாக இருக்குன்றனால சியில் வந்து நம்ம வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க. இப்போ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்மளுமே இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ முதல்ல எதில் பண்ணுவோன்னா சியில் தான் நம்ம வந்து பண்ணுவோம். ஓகே, அப்போது அதே நோட்ஸ் தான், இது வேறு நோட்ஸ் இல்லை. நம்ம ஏல ஆரம்பிக்காமல் சியில் ஆரம்பிக்கிறோம். அப்போது சி டி இ எஃப் ஜி, ஜிக்கு அப்புறம் ஹெச் வராது, திரும்ப ஏ வரும் இல்லையா, அப்போது ஏ பி. ஸோ அப்போ இதுதான் 7 நோட்ஸ், சிடிஇஎஃப் ஜிஏபி. ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து பார்ப்போம். சியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் அதே போல் சியிலேருந்து வாசிக்கும் போது ரைட் சைடில் நோட்டு ஹையர் ஆகிட்டே போகும். அதே போல் லெஃப்ட், அதாவது ரைட் டு லெஃப்ட் வாசிக்கும் பொழுது நோட் வந்து டிசெண்டிங் வரப்போ குறைச்சிட்டே வரும். சரியா? ஓகே, ஸோ அதே போல் தான் நோட்ஸ் வந்து பார்க்கும்போது சிடிஎஃப்ஜிஏ பிக்கு அப்புறம் என்ன வரும்னா திரும்ப சிலேருந்து கண்டினியூ ஆகும். இது அப்படியே கண்டினியூ ஆகி போயிட்டே இருக்கும். நம்ம ரேஞ்சுக்குள்ளே நம்ம வந்து எல்லாத்தையும் நோட் நேம் பண்ணி நம்ம வாசிக்கிறோம். இப்போ கீபோர்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் கீபோர்டு 5 ஆக்டேவ் இருக்கும், 7 ஆக்டேவ் இருக்கும், சில பியானோ பார்த்தீங்கன்னா 9 இருக்கும், அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. நம்ம 5குள்ளேயே மோஸ்ட்லி வாசிச்சிடலாம். பட் அந்த ஃபுல் ரேஞ்ச் வந்து சில பேர் வச்சுருப்பாங்க, அந்த பியானோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ நம்ம ஏ பார்த்துட்டோம். சி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சி ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த கருப்பு கீஸ் வந்து 2 3 2 3ன்னு குரூப்பாக இருக்கு இல்லையா, அப்போ அந்த 2 கீ குரூப் இருக்கு இல்லையா, அந்த 2 கீக்கு முன்னாடி இருக்கிறது தான் சி. இந்த 2 கருப்பு கீக்கு முன்னாடி இருக்கிறது சி. இங்கே பார்த்தோன்னா இந்த பக்கம் கருப்பு கீ இந்த பக்கம் இருக்குது, அதனால் இதுவும் சி. ஓகே, அப்போது கீபோர்டில் சி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா 2 பிளாக் கீஸ்க்கு முன்னாடி இருக்கிறது தான் சி. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது ஆக்டேவ். ஆக்டேவ் அப்படின்னா ஆக்டா அப்படின்னா 8.
நம்ம ஆக்டோபஸ் பார்த்துருப்போம் இல்லையா, ஆக்டோபஸ் வந்து 8 கால் அதுக்கு வந்து இருக்கும். ஸோ ஆக்டானா 8. ஸோ இப்போ ஆக்டேவ் அப்படின்னாலும் அந்த 8 மென்ஷன் பண்ணுறது தான். அப்போ 8னா என்னென்னா, இப்போ சிலேருந்து பார்த்தோம், CEFGAB, இது 7 + 1 8. இந்த 8ங்கிறது புது நோட் கிடையாது, 7 நோட்ஸ் தான். இந்த சி வந்து ரிப்பீட் ஆகுது, அதோட சேர்த்துக்கிறோம், அவ்வளோதான். இதுதான் 8 நோட்ஸ். இது ஏன் பிரபலமாச்சு, இது ஏன் தனியாக சொல்கிறோம், 7 நோட்ஸே சொல்லலாம்ல அப்படின்னா, இப்போ வாசிக்கும் பொழுது, ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது, சாங்காக இருந்தாலும் சரி, இப்போது சரிகா பதனி இந்த பி நிப்பாட்டுறப்போ ஒரு ஃபினிஷிங் இல்லாத மாதிரியே இருக்கும். FGAB. ஸோ அப்போ ஒரு பி நிப்பாட்டுறது ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கும். அதே சீல நிப்பாட்டிங்கன்னா ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். DEFGABC CBAGFEDC. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வாசிக்கிறதுக்கும் சரி, அதுபோல் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் சரி, வோக்கலாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபினிஷிங் கொடுக்குறதால என்ன பண்ணாங்கன்னா, இந்த 8 நோட்ஸ் கொஞ்சம் பிரபலமாச்சு. 8 நோட்ஸ் அப்படின்னு. ஓகே, ஸோ அதுதான் 8 நோட்ஸ் அப்படிங்கிறோம். இப்போ 8 நோட்ஸ் அப்படிங்கிறது புதுசாக 8வது நோட்டு வந்துடுறதில்ல, 7 நோட்ஸ் தான். இது வந்து அதோட ரிப்பீட், ஃபஸ்ட் நோட்டு ரிப்பீட் ஆகுது 8. அதான் பார்த்தீங்கன்னா சி, அப்புறம் திரும்ப சியில் முடியும். ஸோ இது ஆக்டேவ் அப்படின்னா 8, C1, அடுத்த சி 8வது கீ, அதாவது 1 2 3 4 5 6 7 8. ஸோ அது வந்துக்கூடாது ஆக்டேவ். அதே போல் டியிலேருந்து டி ஒரு ஆக்டேவ், இது ஒரு 8 இல்லையா. ஸோ இப்போ இங்கேருந்து 8 கவுண்ட் பண்ணாலும் ஒரு ஆக்டேவ். இலேருந்து இ வரைக்கும் ஒரு ஆக்டேவ். ஸோ எந்த கீழே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே கீழே திரும்ப முடித்தோம்னா 8ல் முடியும், அது ஒரு ஆக்டேவ். அதே போல் எஃப்லேருந்து எஃப் ஒரு ஆக்டேவ், ஜியிலேருந்து ஜி ஒரு ஆக்டேவ், ஏலேருந்து ஏ ஒரு ஆக்டேவ், பியிலேருந்து பி ஒரு ஆக்டேவ். சரியா? ஓகே, நான் அசைன்மெண்ட்ஸ் அப்புறம் ஷேர் பண்ணிட்டு எப்படி வாசிக்கிறேன்னு. ஓகே, ஸோ அப்போது மியூசிக்கல் நோட்ஸ் எத்தனைன்னு சொல்லும் பொழுது அது ஆரம்பத்தில் வந்து ஒருத்தருக்கு வேறுபட்டதாக இருந்தது. 4 5 7 அந்த மாதிரி இருந்தது. ஒரு டைமில் எல்லோரும் 7 நோட்ஸை வந்து ஓகே இது ஸ்டாண்டர்டாக எல்லோரும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு ஃபாலோ பண்ணாங்க. வோக்கல் அப்படின்னு சொல்லும்போது பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது, பாடல் தான் வோக்கல் அப்படின்னு சொல்லுவோம். பாடுறது இல்லையா, அதை தான் வோக்கல்னு சொல்லுவோம். ஓகே, ஆக்டேவ் சொன்னால் 8. ஆமாம், ஆக்டேவ்னா 8. இன்றைக்கி நிறைய பேர் வந்து 7ஐயும் ஆக்டேவ்னு சொல்கிறாங்க, தப்பு. அது நிறைய பேர் மிக்ஸ் பண்ணிடுறாங்க ஆக்டேவோட. ஏன்னா அந்த ஆக்டா அந்த வேர்டே எதுக்கு தான், ஆக்டானா 8 தான். அப்போ அதை மென்ஷன் பண்ணுறது தான் ஆக்டேவுங்கிறது கொண்டு வந்தாங்களே, 8. அதுதான் அப்போ 8 கீஸ் சேர்ந்து இருக்கிறது. ஸோ அப்போ 7ஐ வந்து நம்ம ஆக்டேவ்னு சொல்ல முடியாது, 8. ஸோ 8 ரொம்ப சிம்பிள் தான். அப்போ 8 கீஸ் அதான் ஆக்டேவ். அப்போ ஆக்டேவ்னா அது C to C அந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ அப்போ 7 நோட் சிஸ்டம் எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கு நேம் பண்ணுறாங்க ABCDEFG. அப்புறம் அது கொஞ்ச நாள் கழித்து சி அவங்க முதல்ல வைக்கிறாங்க. ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா சிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. நோட்டை மாற்றிடல, அதாவது ஏ நோட்டில் இருக்க வேண்டிய இடத்துல சி அப்படி இல்லை, டியூன் அந்த நோட் அதே தான். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கனால அந்த சிங்கிறது கொஞ்சம் ஆறதுனால சி ஸ்கேல வரனால சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் கீபோர்டு நமக்கு சிலேருந்து தான் ஆரம்பிக்கும். மற்றபடி பெரிய ஒரு இந்த சியை முதல்ல வைக்கிறதுக்கு பெரிய ஒரு எதுவுமே இல்லை. ஆமாம், அந்த வீடியோ நான் இப்போ ப்ளே பண்ணுவேன். சரியா? ஓகே, இப்போ இந்த லெசனில் டவுட் இருக்கா? டவுட்டு தான் நீங்கள் கேளுங்க. நான் அந்த அசைன்மெண்ட்ஸ் எப்படி சப்மிட் பண்ணுறது, எப்படி வாசிக்கணும், அதையும் நான் அந்த வீடியோ நான் ப்ளே பண்ணுறேன். நீங்கள் முதல்ல சொன்னீங்க 12 இருக்குன்ட்டு. அப்போ அதில் வேறு என்ன சரி இன்க்ளூட் ஆகுது? ஆமாம், அது எப்படின்னா நம்ம 7 தான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாங்க. அப்புறம் நம்ம மனுஷனுக்கே ஒரு பழக்கம் உண்டு இல்லையா, ஏதாவது புதுசாக செய்யணும் அப்படின்வாங்க. புதுசாக இருக்கணுங்க, புதுசாக செஞ்சுட்டு இது தாங்க சூப்பர்னுவான். ஒரு வாரத்திலே பழசாயிடும், புதுசாக ஏதாவது பண்ணுங்க. புதுசாக நியூவாக அதை பண்ணுறதுனால என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் அது 7 நோட்ஸ் நல்லா இருந்துச்சு தான், மனுஷனுக்கு பிடிச்சி போச்சு இல்லையா. அப்போ என்ன பண்ணாங்க, ரொம்ப வருஷம் கழித்து ஒரு 5 நோட்ஸ் ஆட் பண்ணுறாங்க. அதாவது 7க்கு அப்புறமா இருக்கிற நோட்ஸ் அவ்வளோதான், 7க்கு அப்புறம் போக முடியாது, அந்த ரேஞ்ச் அவ்வளோதான். நடுவில் என்ன பண்ணுறதுனா ஒரு 5 நோட்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் 12 நோட்ஸ் அப்படின்னு நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ரொம்ப வருஷம் கழிச்சு தான் அது டெவலப் ஆச்சு. அதை அடுத்த வாரம் பார்ப்போம் 12 நோட்ஸ் என்ன. ஏன்னா அது கொஞ்சம் ஷார்ப் ஃப்ளாட்டு தான், ஷார்ப்பு ஃப்ளாட். அது கொஞ்சம் நம்ம தனியாக தான் பார்க்கணும், கொஞ்சம் அது கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வீக்கில் பார்ப்போம். ஆமாம், ஸோ 7 நோட்ஸ் தான் இன்றைக்கி பார்க்குறோம். 12 நோட்ஸ் அது 2 தான். ஓகே, வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா கேளுங்க, இல்லை நான் அசைன்மெண்ட்ஸ் வீடியோ எடுத்து உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ பிகினர்ஸ் யாராவது இருந்தீங்க
அப்படின்னா உங்களுக்கு வந்து டோல் என்னன்னா அதுதான் மியூசிக்கோட ஆரம்பம். டோன் இல்லைன்னா புரியலையே. ஹரின் நாயகம் என்ன கேட்டிருக்கீங்க. டோன் இல்லைன்னா அதுதானே மியூசிக்கோட ஆரம்பம். புரியல சார். நீங்க சொன்னீங்கல்ல இப்போ வந்து மியூசிக் வந்து ஸ்டார்டிங் இல்ல பிளஸ் எண்டும் இல்லைன்னு. இப்போ நமக்கு டோன் இருந்தாதானே பிரதர் அங்க இதா ஸ்டார்ட் ஆகும். இப்போ டோனே இல்லை அப்படின்னா ஜீரோன்னு தானே அர்த்தம். டோன் இல்லைங்கிறது இல்லை, டோன் இருக்கு, நம்மளால கேட்க முடியல. இப்ப எப்படி சொல்றேன், இப்ப ஜீரோ ஃப்ரீக்வன்சி வச்சுக்கோங்களேன். இப்ப ஜீரோ ஃப்ரீக்வன்சி அப்படின்னா அந்த இடத்துல டோனே இல்லைன்னு தானே மீனிங். ஜீரோ ஃப்ரீக்வன்சி இப்போ அப்போ ஜீரோ ஃப்ரீக்வன்சி மெஷர் பண்ணுறோம். இப்போ இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, இப்போ நமக்கு இருக்கிற ரேஞ்சோட சின்ன குழந்தைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ண முடியும். இப்போ ஜீரோக்கு அப்புறம் ஃப்ரீக்வன்சி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. சில அனிமல்ஸ் அதை இது பண்ணும், சில ஏன்னா அது என்ன சொல்ற எப்படி ஸ்பேஸ் இருக்குல்லோ அதே போல் தான் அந்த ரேஞ்சும். ஸோ நம்மளோட குழந்தைகள் நல்லாவே சில சவுண்ட்ஸ் கேட்கும். இப்போ கீபோர்ட்லேயே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஃபுல் ஆக்டேவ் வந்து பார்த்தீங்கன்னா ஏல ஆரம்பிக்கும். A0 அதில் வந்து 9 வரைக்கும் இருக்கும். A0 தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் நம்மளால் கேட்க முடிஞ்ச திறன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு கீழே போக போக போயிட்டே தான் இருக்குது. நம்ம மேபி ஜீரோ ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம், அதுவுமே நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறோம் இல்லையா. நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுற டிவைஸு சொல்கிறனால அது அவ்வளோதான் கண்டுபிடிக்குதே, அதை வச்சு தான் சொல்கிறோமே ஒழிய அதுக்கப்புறம் அந்த ஃப்ரீக்வன்சியே இல்லைங்கிறது வந்து நமக்கு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நமக்கு வந்து ஒரு க்ளூ என்ன கிடைக்குதுன்னா அதுக்கு தாண்டி இருக்குது. அப்போ கம்யூனிகேட் பண்ணுறப்ப அவங்களாம் அதில் பண்ணுறாங்க, நமக்கு தான் அது வந்து கேட்கல அப்படிங்கிறதுனால அதை வச்சு சொல்லும் பொழுது மியூசிக்கில் வந்து இந்த ஸ்டார்டிங்கோ எண்டிங்கோ கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அது இருக்குது, அதுக்கு ஒரு ஓப்பன் டோர் இருக்கிறனால அவங்க எல்லாருமே சொல்கிறது தான் கிடையாது. பட் நம்ம வந்து அப்படி இல்லாமல் சொன்னால் புரிஞ்சுக்கிறதுக்கும் மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியாக புரிஞ்சதுக்கு கஷ்டமாயிரும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அது ஸ்டார்டிங் நோட்டு எண்டிங் நோட்டுன்னு ஒன்று என்ன பண்ணுறோம் வச்சுக்கிறோம். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ சி ஆரம்பமாக ஏ ஆரம்பம்னா அப்படிலாம் கிடையாது. இன்றைக்குமே நிறைய பேர் இப்போ சண்டை போடுவாங்க, ஏ தான் ஸ்டார்டிங் நோட்டு சி ஸ்டார்டிங் நோட்டு, ஏன்னா சியோட ஃப்ரீக்வன்சி இது அப்படி அதுதான் லோ ஃப்ரீக்வன்சி அப்படின்னு. நம்ம ஒரு சியை மெஷர் பண்ணுறோம், சிக்கு அப்புறம் பி போகுதுன்னா பி அதோட லோவாக இருக்கும். அதாவது கீழே போக போக லோவாக இருக்கும், மேலே போக போக ஃப்ரீக்வன்சி ஆகும். அப்போ நம்ம சூஸ் பண்ணுறதுனால தானே அது முதல்ல வருது. அப்போ மொதல் நோட்டு அப்படின்னு ஒன்று கிடையாது. பட் நம்ம புரிஞ்சுறதுக்காக நம்ம என்ன பண்ணோம், இது ஃபஸ்ட் நோட்டுன்றதை வச்சுக்கலாம், ஒன்றும் அது தப்பு கிடையாது. அதே நேரத்தில் நம்ம அதையும் இது தாங்க இதுக்கப்புறம் இதுவே இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஓகே, ஸோ பிகினர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிங்கர் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃப்ளெக்சிபிளாக இப்போ நீங்கள் கீபோர்டெலாம் ரொம்ப வாசிச்சதில்லை, பிகினர்ஸ் இருக்கிறீங்க, இல்லை கீபோர்டாலும் ரொம்ப வாசிக்கலை அப்படின்னா இந்த நரம்புலாம் கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகணும். ஸ்ட்ரெச் ஆனால் தான் நல்லா வந்து நமக்கு வாசிக்க முடியும். சரியா? அதுக்கு வந்து ஒரு சில எக்ஸசைஸ் வந்து இருக்குது. 9:40 நான் அந்த எக்ஸசைஸ் வீடியோ வந்து குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். சரியா? குரூப்பில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் எல்லாருமே இதை பாருங்கள். ஒரு 4-5 எக்ஸசைஸ் இருக்கும் உங்களை ஃபிங்கரை ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு, ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ தான் நம்ம வாசிக்கிறது ரொம்ப வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அசைன்மெண்ட்ஸ் மட்டும் நான் வீடியோ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது முதலாவது என்ன ப்ராக்டிஸ்னால் ஜஸ்ட் நமக்கு வந்து ஃபிங்கர் எக்ஸசைஸ் தான். நம்ம கொஞ்சம் ஃபிங்கர் வந்து ரிலாக்ஸ் பண்ணணும், கொஞ்சம் அந்த மசில்ஸ் எல்லாம் அது வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் ஆகிறதுக்கு செய்யணும். நிறையா வேலைகள் செஞ்சுருப்போம், ஆனாலும் இந்த விரல்களில் எல்லா நரம்பும் அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வர மாதிரி செஞ்சுருக்க மாட்டோம். அப்போ கீபோர்டு வாசிக்கும் பொழுது நம்ம அதை ஃப்ளெக்சிபிளாக அந்த விரல்கள்லாம் ஃப்ளெக்சிபிளாக ஆகணும்னா எக்ஸசைஸ் வந்து நமக்கு உண்டு. ஓகே, ஸோ இந்த முதலாவது பாடத்தில் என்ன எக்ஸசைஸ் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, மிடில் சி, அதாவது 2 கருப்பு கேக்கு முன்னாடி இருக்கிற சி, அந்த சியில் கட்டை விரலை வச்சுக்கணும். கட்டை விரல், அடுத்து ஆள்காட்டி விரல், அப்புறம் 3வது விரல், அப்புறம் மோதிர விரல், அப்புறம் சூண்டு விரல். இந்த 5 விரலையும் வரிசையாக 5 நோட்டில் வச்சுக்கணும். அப்போது ஏலேருந்து ஆரம்பிக்காமல் சிலேருந்து நம்ம கீபோர்டில் ஆரம்பிப்போம். அப்போ சி, சி, டி, இ, எஃப், ஜி, சி, டி, இ, எஃப், ஜி. இது வாசிக்கும் பொழுது நம்ம கவனமாக இருக்க வேண்டியது என்னன்னா நம்முடைய ஹேண்ட் பொசிஷன் தான். ஓகே, இந்த ஹேண்ட் பொசிஷன் வந்து அதாவது ஸ்ட்ரைட்டாக இருக்கணும்.
ஸ்ட்ரெயிட்டாக அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இந்த ரிஸ்ட் இருக்கு இல்லையா, அது கீழே அப்படி போயிடக்கூடாது. சில பேர் கீழே அப்படி போயிடுவாங்க. நல்லா அப்படி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் நமக்கு இருக்கணும் அப்படின்னா ஓகேவா, ஸோ லெஃப்ட் ஹேண்டில் அப்படி வச்சுட்டு இந்த ரைட் ஹேண்ட் அப்படி மேலே வச்சுட்டு அப்படி எடுத்திங்கன்னா அப்படி இருக்கும். ஒரு கிரிக்கெட் பால் உள்ளே இருக்கிற மாதிரி. ஸோ அப்படியே இந்த கீ வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். வாசிக்கும் பொழுது ஆரம்பத்தில் இப்போ நீங்கள் சி அழுத்துறீங்க அப்படின்னா இந்த 4வது விரலோ மற்ற விரல் சேர்ந்து உங்களுக்கு வந்து அசைவு கொடுக்கும். இப்போ நீங்கள் வந்து சி வாசிக்கிறீங்க அப்படின்னா மற்ற விரல்களுமே உங்களுக்கு வந்து அசைவு கொடுக்கும், நகரும், கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம வாசிக்க அது ஃப்ளெக்சிபிள் ஆகும். அப்போ கவனமாக வேண்டியது ஹேண்ட் வந்து நேராக இருக்கணும், ரொம்ப கீழே பெண்ட் ஆகிடக்கூடாது, இந்த பொசிஷன் கரெக்டாக இருக்கணும். வச்சுட்டு சி டி இ எஃப் ஜி எஃப் இ டி சி. சியில் ஆரம்பித்து சியில் வந்து முடிச்சிடணும். திரும்ப நான் வாசிக்கிறேன். சி டி இ எஃப் ஜி எஃப் இ டி சி. ஸோ மெதுவாக நம்ம நல்லா வாசித்து ஃப்ளெக்சிபிள் பண்ணணும். அப்புறம் கொஞ்சம் வேகமாக நம்ம வந்து வாசி டெம்போ நம்ம ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது போல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாசி ஃப்ளெக்சிபிள் ஆகும். அதே போல் லெஃப்ட் ஹேண்ட்லேயும் நம்ம வந்து வாசிக்கணும். சி டி இ எஃப் ஜி எஃப் இ டி சி. ஓகே, ஸோ முதல்ல ரைட் ஹேண்டில் வாசிச்சுட்டு அப்புறம் லெஃப்ட் ஹேண்டில் வாசிச்சுட்டு அடுத்து போத் ஹேண்டும் ஒரே டைமில், அதாவது மிடில் இந்த சி இருக்கு இல்லையா, 3வது சி, அதாவது இது மொதல் சி, இது 2வது சி, இது 3வது சி. 2 கட்டை விரலையுமே சீல வச்சுக்கணும். 2 கட்டை விரலையுமே பாதி சீல வச்சுட்டு அப்புறம் டிஇஎஃப்ஜி. இப்போ சி வாசிக்கிட்டு ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் வாசிங்க. அதே போல் இந்த ஹேண்ட் வந்து கொஞ்சம் செப்பரேட்டான இங்கே சீல இருந்து இங்கே சீல இருந்து இது போல. ஓகே, ஸோ இதுதான் பேசிக் எக்ஸசைஸ். ஓகே, ஸோ அப்போ அசைன்மெண்ட் 4 எக்ஸசைஸ் வாசிக்கணும். ரைட் ஹேண்டில் அது ஒன்று, அதே லெஃப்ட் ஹேண்டில், அப்புறம் போத் ஹேண்டில் இந்த 2 கட்டர்களும் சீல இருக்கிறது போல், அப்புறம் 4th வந்து தனித்தனி ஆக்டேவில். ஓகேவா, ஸோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 4. ஸோ 4 வந்து நீங்கள் வாசித்து வீடியோ எடுத்து குரூப்பில் அனுப்பணும். சரியா, 4th பேட்ச் குரூப் இல்லையா, அதில் அனுப்புங்க. ஸோ வீடியோ எடுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரைபாட் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஏதாவது உங்களுக்கு டேபிளில் சைடில் பண்ணாலும் சரி. ஸோ அந்த ட்ரைபாட் இல்லாதவங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் யாரையாவது நீங்கள் வந்து பிடிச்சி எடுக்க சொல்லலாம். ஜஸ்ட் இந்த ஷோல்டர் சைட்லேருந்து கீபோர்டு கவர் பண்ணி, இல்லை சைடில் இருந்து, ஓகேவா, இந்த சைடில் இருந்து கூட. ஸோ எனக்கு வந்து உங்கள் கீபோர்டு, உங்கள் கை, சவுண்டு, இது 3 கொஞ்சம் கிளியராக இருந்தால் போது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க கூட சவுண்டாக கம்மியாக வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு 90% மாதிரி வச்சு வாசிச்சிருங்க. சில பேர் ஆடிக்கிறப்போ கொஞ்சம் ரொம்ப லோ வால்யூம்னான்னு கேட்குறது கஷ்டமாக இருக்குது. ஸோ அது மட்டும் பார்த்து அனுப்புங்க. ஸோ நீங்கள் அந்த குரூப்பில் நான் அந்த எக்ஸசைஸ் வீடியோ லிங்க் எல்லாமே உங்களுக்கு அனுப்புவேன். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, வெப்சைட்டில் அந்த லெசன் 1 அதுலேயுமே கீழே அந்த எக்ஸசைஸ் வீடியோ லிங்க்ஸ் இருக்கும். அந்த லிங்க்கையும் நான் அனுப்புகிறேன். ஓகேவா, ஸோ எக்ஸசைஸ் வீடியோ அனுப்புவோம். அந்த ஃபிங்கர் எக்ஸசைஸ் நான் அனுப்புகிறோம், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே போல் டவுட்ஸ் இருந்தாலும் இதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு கிளாஸ் இந்த எடுத்த லெசனோட டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேளுங்க. மற்ற விஷயம் அதே போல் அசைன்மெண்ட் பண்ணுற டவுட்ஸ் தான் நீங்கள் கேட்கலாம். குரூப்லேயும் கேளுங்க. நானும் ரூபான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஆன்சர் பண்ணோம். சரியா, ஸோ ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எதாவது டவுட்ஸ் இருக்கா லெசனில், இல்லை அசைன்மெண்ட்ஸ் பண்ணுறதில்ல, இல்லை இந்த கோர்ஸை பற்றி, இல்லை வாட் எவர் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஓகே, சப்மிட் வந்து இப்போது இன்றைக்கி எவ்ரி தேர்ஸ்டே கிளாஸ் இருக்கு இல்லையா, நீங்கள் வெனஸ்டே ஈவினிங்குள்ளே சப்மிட் பண்ணிடுங்க. குரூப்பில் ஷேர் பண்ணுறத பிரதர், இல்லை டிஎம் பண்ணுறதா, டிஎம்னா ஸோ அசைன்மெண்ட் நெக்ஸ்ட்டு வெனஸ்டேக்குள்ளே சப்மிட் பண்ணிடுங்க. டைரக்ட் மெசேஜ் இல்லை, குரூப்பில் தான். ஆமாம், சில விஷயம், சில அசைன்மெண்ட்ஸ் டைரெக்டாக பண்ணுற மாதிரி இருக்கும், அது நான் அப்புறம் சொல்லுவேன். ஆனால் எவ்ரி வீடியோ அசைன்மெண்ட் நீங்கள் குரூப்பில் சென்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்.
அதெல்லாம் நோ டவுட். ஓகேவா? ஸோ வீடியோ அசைன்மெண்ட் எல்லாமே குரூப்பில் தான் நீங்கள் சென்ட் பண்ணணும். அதனால் பிஃபோர் வெனஸ்டேக்குள்ளே நீங்கள் வந்து சென்ட் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ எதுவும் டவுட்ஸ் இல்லைன்னா அப்படின்னா நம்ம ப்ரேயர் பண்ணி கன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ உங்கள் அட்டண்டன்ஸுக்கு உங்கள் பேரெல்லாம் போடாமல் இருந்தீங்கன்னா, அட்டண்டன்ஸ் போடாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ போடுங்க. அட்டண்டன்ஸ் போட்டுட்டிங்கன்னா திரும்ப போடாதீங்க. எங்கடா நமக்கு போடாமல் விட்ருவாங்களோ அப்படின்னு 3 தடவை 4 தடவை அப்பப்போ போட்டு விட்றாதீங்க. சில பேர் அப்படி போட்டு விட்றீங்க. நான் அதை பார்த்து அட்டண்டன்ஸ் போடுறப்ப பெரிய தலைவலி ஆகி போயிடுது. ஆமாம், ஏன்னா அதுக்கு தனியாக கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கா. நான் ஒன்று வீடியோவை பார்த்தா நான் அப்டேட் பண்ணணும். இவர் நம்பரா போட்டுரும். அப்புறம் பார்த்தா திரும்ப நம்பர் வருது. என்னடா இப்போ தான் போட்டால் திரும்ப வருது. அதனால் அப்படிலாம் பயப்படாதீங்க. நீங்கள் அட்டண்டன்ஸ் ஒரு தடவை போட்டு நான் மறந்தாலும் இது போல் நான் வந்தேன்னு சொன்னீங்கன்னா போது நான் அப்டேட் பண்ணிடுறேன். அதனால் அதை 3 தடவை 4 தடவைலாம் அப்படிலாம் போட்டு விட்றாதீங்க. ஸோ ஒரு தடவை போடுங்க. போட மறந்துட்டிங்கன்னா நீங்கள் கடைசியில் உடனே போட்டு விடலாம். ரோல் நம்பர், உங்கள் பேர் என்ன? 86 உங்கள் ரோல் நம்பர். ஓகே உங்கள் ரோல் 86 ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் பேரும் உங்கள் ரோல் நம்பரும். அசைன்மெண்ட் சென்ட் பண்ணி இப்போ நீங்கள் வீடியோ எடுத்து சென்ட் பண்ணுறீங்களா? சொல்ல மாட்டேன். வீடியோ எடுத்துகிட்டு சென்ட் பண்ணும் பொழுது உங்கள் நேமும் ரோல் நம்பரும் அந்த வீடியோ கீழே டைப் பண்ணி அனுப்பிச்சிடுங்க. சரியா? எனக்கு அப்டேட் பண்ண ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ எப்பொழுதுமே அசைன்மெண்ட் சென்ட் பண்ணும் பொழுதும் கிளாஸில் அட்டெண்டன்ஸ் கொடுக்கும்பொழுதும் உங்கள் நேம் அண்டு ரோல் நம்பர் எப்போ மறக்காமல் போட்டுருங்க. ஆமாம், வீடியோவில் தான் ரெக்கார்ட் பண்ணணும். நான் எப்படி பார்க்குறேன் நீங்கள் எப்படி வாசிக்கிறீங்கன்னு. நீங்கள் வாசிக்கிறத பார்த்தா தான் உங்கள் ஃபிங்கரிங் எப்படி இருக்குது, இல்லை மாற்றணும், சஜஷன்லாம் கொடுக்க முடியும். வெறுமான ஆடியோ கேட்டால் அந்த சஜஷன் பண்ண முடியாது. ஆமாம், நீங்கள் சப்போஸ் இப்போ 4 அசைன்மெண்ட் இருக்கு இல்லையா, 4ஐயும் ஒரே டைமில் வாசிக்க முடியலன்னா நீங்கள் ஒன்றா எடுத்துகிட்டு கூட அப்புறம் ஜாயின் பண்ணி அனுப்பலாம். ஓகே. ஸோ ஜாயின் பண்ணி அனுப்பினாலும் சரி, இல்லை ஜாயின் பண்ண தரலன்னா 4ஐயும் ஒரே டைமில் அனுப்பிடுங்க. ஒன்றா இன்றைக்கி ஒரு வீடியோ நாளைக்கு ஒன்று அப்படியே அனுப்பாதீங்க. தனித்தனியாக 4ஐயும் எடுத்துகிட்டு மெர்ஜ் பண்ணுங்கள். மெர்ஜ் பண்ண தெரில அப்படின்னா ஒரே டைமில் 4ஐயுமே அனுப்பிடுங்க தனித்தனியாக. ஆமாம், உங்களுக்கு ஸோ ஆனால் வாசிக்கணும். நான் சொல்கிறது நீங்கள் அந்த இதெல்லாம் வாசிச்சிங்கனாவே போதும். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. ஸோ மற்ற விஷயங்கள் என்னன்றதையும் நான் குரூப்பில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஹவு மெனி ட்ரையல்ஸ் நான் புரியலையே. அது தப்பு இல்லாமல் வர வரைக்கும் வாசிக்க வேண்டியது தான். ஒரு 5 டைம்ஸோ 10 டைம்ஸோ நீங்கள் வாசிங்க. நல்லா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாகவும் தப்பு இல்லாமல் வந்துருச்சுன்னா நீங்கள் வீடியோ எடுத்து அனுப்பிடுங்க. பட் சப்போஸ் நீங்கள் ஒரு 2 நாளே வாசி முடிச்சிட்டிங்கனாலுமே ஒரு நாள் ஒரு 1 டைம் ஃபுல்லாக நீங்கள் வாசிங்க. நீங்கள் நிறையா வாசிக்க ஃப்ளெக்சிபிளாகும். ஸோ அது ரொம்ப முக்கியம். அதே போல் ஃபிங்கரை ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு குரூப்பில் நான் அனுப்புவேன். ஸோ அதை நீங்கள் சும்மா எக்ஸசைஸ் மாதிரி அது கீபோர்டில் இல்லாமையே ஒரு ஸ்ட்ரெச் பண்ணுறது தான். டேபிளில் உங்களுடைய ஃபிங்கர் வச்சு ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை பண்ணாலுமே ரொம்ப ஃபிங்கர் நல்லா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் ஆகும். அதை நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ டைம் ஆனாலும் நம்ம அதை ப்ளே பண்ணல. 9:50 ஆயிடுச்சு. நம்ம டைம் ஆயிடுச்சு. ஓகே, நான் அந்த வீடியோ சென்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது எப்படின்னு சொல்லிவிட்டு. ஓகே, அப்போ வாசிங்க. தப்பு இல்லாமல் வர வரைக்கும் வாசித்து பார்த்துட்டு தப்பு இல்லாமல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வீடியோ எடுத்து அனுப்புங்க. ஆமாம், நான் வாசித்த வீடியோ ப்ளே பண்ணேன் இல்லையா, 4 அசைன்மெண்ட்ஸ். அதாவது 4னா ரைட் ஹேண்டு, லெஃப்ட் ஹேண்டு, போத் ஹேண்டு 2. அவ்வளோதான், அதுதான் அசைன்மெண்ட்ஸ். அவ்வளோதான், நிறையாலாம் கிடையாது. ஓகே. ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இல்லைன்னா நம்ம ப்ரேயர் பண்ணி கன்க்ளூட் பண்ணலாம். இப்போது டெம்போ போட வேண்டாம். போட்டு வாசிக்கிறேன்னா ஓகே, ட்ரை பண்ணுங்கள். பட் ஆனால் கம்பல்சரி கிடையாது. நம்ம கொஞ்சம் லேட்டராக அதை ஆட் பண்ணிக்கலாம் டெம்போலாம். ஏன்னா சில பேருக்கு ஆரம்பத்திலே டெம்போவில் போக முடியாது. சரி, ஓகே. நம்ம ஜெபித்து நம்ம நிறைவு செய்வோம். நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த நாள் கூட இந்த ஆன்லைன்களை கூட்டி சேர்த்திங்க நன்றி. ஒரு முக்கியமான சில அடிப்படை விஷயங்களை கற்றுக்கொண்டோம். தொடர்ந்து அநேக காரியங்கள் நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவரே, நீங்கள் அதை கற்றுறதுக்கு வேண்டிய அனுத்த நீங்கள் ஒவ்வொருக்கும் நீங்கள் தாங்க. நாங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டு உம்முடைய நாம் மகிமைக்காக அதை பயன்படுத்த கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையை நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.